யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு. அதுபோல் எல்லாரையும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பார்க்குறதுக்கு பேர் தான் நடுவு நிலைமை. நடுவு நிலைமைங்கிறது கேட்கும்போது புரியாத மாதிரி இருக்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவங்க எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறாங்க. ஒரு நீதிபதி குற்றம் செய்தவங்களை கரெக்டாக தண்டிக்கிறாரு. குற்றம் செய்தாத நிரபராதியை கண்டுபிடிச்சு கரெக்டான தீர்ப்பு வழங்குறாரு. இது எல்லாமே நடுவு நிலைமை தான், ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங். குறள் 111. தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பற்று ஒழுக பெறின். இதோட பொருள் என்னென்னா, நண்பர், அயலார், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பகைவர் அப்படின்னு எவரிடத்துலையுமே நடுவு நிலைமையோடு இருக்கிறது தான் ஒரு சிறந்த அறமாகும். நடுவு நிலைமை தவறாமல் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்னு நினைக்காம எது தப்பு எது சரி அப்படின்னு அறிஞ்சு நடக்கிறது. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. நடுவு நிலைமையோடு வாழ்பவனோட செல்வம் அவனோட அடுத்த சந்ததியருக்கு எந்த ஒரு அழிவும் இல்லாமல் அப்படியே போய் சேருமா. அதாவது குறைவு இல்லாமல். நீங்கள் ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 100 ரூபாயும் அப்படியே போகுமா, ஒரு 80 90 அப்படின்னு குறையாமல். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நன்மை விளைஞ்சாலும் நடுவுநிலை தவறாமல் வரும் செல்வத்தை அப்போதே விலக்கி விட வேண்டும். இந்த செயலை செஞ்சால் நன்மை வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த தீமையான செயலை நம்ம செய்யக்கூடாது. அதை அப்படியே ஒழித்து விட வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும் அது ஒரு கெட்ட செயலாக இருந்தாலும் அந்த செயலை செய்யக்கூடாது. நடுவு நிலைமை தவறி. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். குறள் 114. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நடுவு நிலைமையோடு இருக்காருங்கிறத அவர் இறப்புக்கு பின்னாடி அவர் விட்டு சென்ற பழியாலும் புகழாலும் அழிந்து கொள்ளலாம். அதுவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரோட உடல் மொழியிலே அவர் நடுவுநிலைமையோடு இருக்காரா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் நடுவு நிலைமையை பற்றி இன்மையில் அவரோட பழியாலும் புகழாலும் இருக்கும் பொழுது அவளோட உடல் மொழியாலும் அறிந்து கொள்ளலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர் கனி. கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், நன்மை செஞ்சால் நன்மை விளையும். இது எல்லாருக்கும் பொருத்தமானது தான். வறுமையும் வலிமையும் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அறிவுள்ளவராக மாறி நடுவுநிலை தவறாமல் என் நிலையிலும் இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கைக்கும் அறிவுடையாருக்கும் அழகு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர் கனி. குறள் 114. கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவு ஒரியி அல்ல ஜெயின். அதாவது நடுவுநிலை தவறிய செயல்களை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கெட போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனால் தெரிஞ்சே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் செய்வோம். நாம் செய்த இந்த தவறால் வாழ்க்கையில் கெட போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த குறள். கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவுரியி இல்ல ஜெயின். குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. ஒருத்தன் நடுவுநிலையோடு வாழ்கிறான். அவனோட வறுமையை கூட இந்த உலகம் பார்த்து இழிந்த நிலை என்ன கருதாது. ஏன் அப்படின்னா அவன் வாழ்ந்தாலும் நடுவுநிலை தவறாமல் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுனால. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கேடாமை சான்றோர் கனி. சீர்தூக்கும் தராச மாதிரி சரியாக நடுவுநிலைமையோடு செயல்படுவது தான் சான்றோருக்கு அழகாகும். நீங்கள் நல்லவங்க சான்றோர் அப்படிங்கிறதுக்கு அழகு என்னென்னா, நடுவு நிலையோடு சமன் செய்து இது சரி இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது நடுவுநிலைமை தவறாது இருப்பவர்கள் சொல்லும் சொல்லே நீதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நடுவுநிலைமையோடு இருக்காங்க, எந்த பக்கமும்
சாயாமல் தராசு போல் இது நல்லது இது கெடுதல் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க சொல்கிற சொல் தான் நீதியாம். சொற்கூட்டம் அல்லது செப்பம் ஒருதலையா உட்கூட்டம் இன்மை பெறின். குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின். பிறர் பொருளை தம் பொருளை போல எண்ணி செய்யும் வாணிகமே சிறந்த வாணிகம் ஆகும். வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பிறருக்கு கொடுக்குற ஒரு பொருளை நம்ம இந்த பொருளை வாங்கியிருந்தா அது எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சி வியாபாரம் பண்ணுறது தான் சிறந்த வியாபாரம் ஆகும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின். இத்தோட குறள் 111லேருந்து 120 நான் விளக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடுவுநிலைமையை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.